வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கு ஆசை. இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனோஜ், ரோகிணி ரெண்டு பேருமே ஏஜென்சில போய் ஜீவா பத்தின டீட்டெயில்ஸை பத்தி விசாரிக்கிறாங்க. ஜீவாவோட பாட்டி இறந்துட்டாங்க, அவளுக்கு நியூஸ் சொல்லணும், எங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ரோகிணி. ஆனா அந்த ஸ்டாஃப் சொல்லிடுறாங்க, ஏஜென்சில கஸ்டமரோட டீட்டெயில் கொடுக்க கூடாது, அதான் எங்களோட ரூல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாங்க மெயின் பிரான்ச்சுக்கு மெயில் அனுப்பி கஸ்டமரோட பெர்மிஷனோட தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க முடியும், நிறைய ரூல்ஸ் இருக்கு இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜீவாவோட டீட்டெயில்ஸ் கிடைக்காம போனதும் மனோஜ் ரோகிணிட்ட என்ன பண்றது அப்படின்னு தெரியலன்னு புலம்புறாரு. பணம் காணும்னு நீ ஏற்கனவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தால, நம்ம அங்க போய் விசாரிச்சு பார்க்கலாம், ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ரோகிணி சமாதானப்படுத்துறாங்க. இதுக்கிடையில இவங்க தேடிட்டு இருந்த ஜீவா இப்போ சென்னையில தான் இருக்கிறாங்க. சென்னையில ஒரு கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காரை யார் ஓட்டிட்டு வராங்கன்னு பார்த்தா நம்ம முத்து தான். முத்து எப்போதும் போல கஸ்டமர்கிட்ட கேஷுவலா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க எந்த நாட்டுல இருந்து வரீங்க மேடம் அப்படின்னு கேக்குறாரு. நான் கனடால இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜீவா. கனடாலலாம் விலைவாசி எப்படி மேடம் இருக்கும் அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஏன் நீங்க கனடா போறீங்களா அப்படின்னு ஜீவா கேக்குறாங்க. நான் இல்ல மேடம், எங்க வீட்டுல ஒருத்தன் கனடா போகணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஏஜென்சி மூலமா தான் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான், அவங்க 14 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. நான் போனப்ப 10 லட்சம் தான் ஆச்சு அப்படின்னு ஜீவா சொல்றாங்க. ஏற்கனவே அவன் இப்படித்தான் 27 லட்சம் ரூபாய அப்படின்னு சொல்ல வராரு. அதுக்குள்ள கரெக்டா மீனா கால் பண்றாங்க. இங்க உடனே கிளம்பி பொன்னியம்மன் கோவிலுக்கு வாங்க, அங்க ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா. என்கிட்ட கேட்காம எந்த வேண்டுதல் வைக்க கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு முத்து சொல்றாரு. அத்தை தாங்க, ரோகிணியோட அப்பா ஜெயில இருந்து வரணும், நம்ம எல்லாரும் குடும்பத்தோட வந்து பரிகாரம் பண்றோம்னு வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. நம்ம இங்க பரிகாரம் பண்ணனா மலேசியா ஜெயில இருந்து அவரை திறந்து விட்டுருவாங்களா அப்படின்னு வழக்கம் போல நக்கலா பேசுறாரு முத்து. கஸ்டமரை கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து. நீங்க வந்துட்டு உடனே போயிடலாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீங்க வரீங்களா இல்ல மாமாட்ட போனை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவர்கிட்டலாம் போனை கொடுக்க வேணாம், அவர்கிட்ட கொடுத்தா ஏதாவது திட்டுவாரு அப்படின்னு சொல்றாரு முத்து. ஜீவாட்ட முத்து சொல்றாரு, பொதுவா நான் கஸ்டமரை வச்சுட்டு பர்சனல் ஒர்க்லாம் பார்க்க மாட்டேங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க வீட்டுல ஏதோ வேண்டுதல் வச்சிருக்கிறாங்களாம், போற வழியில தாங்க அந்த கோவில் இருக்கு, ஒரு 10 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லங்க, ஆன் த வே தானே சொல்றீங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜீவா. இதுக்கிடையில ரோகிணியை கூப்பிட்டு, விஜயா நீ 48 நாளைக்கு பரிகாரம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும், பாயில தான் படுத்து தூங்கணும், நீ நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, கடுமையான விரதம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் எதுக்காண்டி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. உங்க அப்பா ஜெயில இருக்கிறாருல, அவர் வெளியில வரணும்ல, நீ தான் அந்த பரிகாரம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. மீனா சொல்றாங்க, ரோகிணி மலேசியால வளர்ந்த பொண்ணுன்னு சொன்னீங்க, அவங்க இந்த விரதம்லாம் இருக்க முடியுமா, ரொம்ப கடுமையான விரதமா இருக்குமே அப்படின்னு கேக்குறாங்க. இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா விரதம் இருந்தாங்க, ஆனா வாயை கட்ட முடியாம நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் கீழே விழுந்து கை உடைஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிலாம் அவளை பயமுறுத்தாத, அதெல்லாம் அவ கண்டிப்பா இருந்துருவா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. குடும்பத்தோட எல்லாருமே கிளம்பி இப்போ கோவிலுக்கு போறாங்க. விஜயா ரோகிணியை கூட்டிட்டு போய் இப்போ மஞ்சப்புடவை கட்டி கூட்டிட்டு வராங்க. என்ன ரோகிணி இந்த காஸ்டியூம்ல வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. சம்மர் சீசன்ல கோவில்ல ஒண்ணு சாப்பிடறதுக்கு கொடுப்பாங்களே அப்படின்னு கேக்குறாங்க. ரவி சொல்றாரு, கூழ் கொடுப்பாங்க, அதை பத்தி கேக்குறியா அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீங்க அந்த கூழ் கொடுக்கறவங்க மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. இப்படிலாம் பேசக்கூடாதுமா, சாமி குத்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. ரோகிணியோட அப்பா மலேசியா ஜெயில இருக்கிறாரு, நீங்க இங்க தமிழ் கடவுளை கும்பிட்டீங்கன்னா அங்க எப்படி அவர் வெளியில வருவாரு அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. மலேசியாலயும் ஒரு முருகன் கோவில் இருக்குல்ல, அவர் மூலயமா வெளியில வந்துருவாரு அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. மீனாட்ட சொல்லி ரோகிணியோட தலையில தண்ணி ஊத்த சொல்றாங்க. நான் காலையிலே குளிச்சுட்டேன் ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தலையில தண்ணி ஊத்திட்டு தாம ஆரம்பிக்கணும் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அப்பா ஜெயில இருக்கிறாருன்னு சொன்னா அப்படியே விட்டுருவாங்கன்னு பார்த்தா இப்படிலாம் நமக்கு பிரச்சனை வருதே அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கிறாங்க. மீனாவுமே இப்ப அவங்க கொண்டு வந்த தண்ணிய ரோகிணியோட தலையில ஊத்துறாங்க. விநாயகரை கும்பிட்டுட்டு பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்து சிக்கிட்டோமே அப்படின்னு ரோகிணி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜீவாவை கூப்பிட்டுட்டு கரெக்டா பொன்னியம்மன் கோவிலுக்கே முத்து வந்துடுறாரு. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள போறாரு. ஜீவாவுமே காரை விட்டு இறங்கி வெளியில நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா மனோஜ் போன் பேசுறதுக்காக கோவிலை விட்டு வெளியில வராரு. எதேச்சியா திரும்பி பாக்குறாங்க ஜீவா. அங்க மனோஜ் நிக்கிறத பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது ஜீவாவுக்கு. மனோஜ் கண்ணில் மாட்டினோம்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு மனோஜுக்கு தெரியாம காருக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிறாங்க. மனோஜ் இப்போ அந்த கார் பக்கத்திலே வராரு. இது நம்ம முத்துவோட காராச்சே அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாரு. காருக்குள்ள மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்கிற ஜீவா மனோஜ்ட மாட்டுவாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
அநேகமா மனோஜோட மொபைல்ல அந்த ஜீவாவோட போட்டோவை முத்து பார்க்க போறாரு. இது என்னோட கஸ்டமர் ஆச்சு, இப்பதான் அவங்கள நான் ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல போறாரு. என்னது இவ்வளவு நீ பாத்தியா, இவதான் என்கிட்ட இருந்து 27 லட்சம் ரூபாய் ஏமாத்தி போனவ அப்படின்னு சொல்ல போறாரு மனோஜ். கண்டிப்பா முத்து மூலயமா தான் ஜீவா சிக்க போறாங்க. என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.